என்ன
துளசி முத்தாரம் மலை பெரியவர்களே, தாய்மார்களே, கிராமிய கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் குலசேகரன் நகரை சார்ந்த ராஜிதா இசைக்குழுவின் சார்பாக முதற்கு நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தடையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய இந்த பிளாங்காளாவிலை தெற்றை நகரிலே அல்வாழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய புளியமோட்டு இசைக்கியவனுடைய ஆலயத்திலே கொடைவிழா சிறப்பாக நடைபெறக்கூடிய தருணத்தில் எத்தனையோ அறிவிப்பவர்கள் பாடி இந்த சபையை நாங்களும் பாட வந்திருக்கின்றோம். நாங்கள் பாடக்கூடிய பாடல்களை செருக்குற்றம் இருக்கலாம், இசை குற்றங்கள் இருக்கலாம், இப்படி எந்தவித குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் குழந்தை ஒரு தவறு செய்தால் எவ்வாறு ஆக்கம் ஊக்கம் அளிப்பீர்களோ அதுபோல ஆக்கம் ஊக்கம் தந்து ஆதரிக்கும்படி வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொண்டு முதலாகவே சாஸ்தா என்கிற வரலாற்றை இதோ சமர்ப்பிக்கின்றோம். உகந்து நான் கதையாய் திரிமுலம் இடித்து வேண்டும் சிந்தினோம் நினைக்கும் ஒத்தே கைகறி முகத்துமே கணவதி காப்பதாமே மெய்யும் தர்த்தம் இந்த ரத்தம் விரணோடு வரம் வாங்கி சிறிய சிறுவங்களை விரட்டி திருவோலகம் என்று செல்ல கைங்கள் வடிவல் பெண் கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமழைத்தேன் பிறந்த கதை வெடிக்கும் அதை யானை முகவன் காப்பதாம் அங்கே 30 கோடி தெய்வங்கள் இருக்கிறார்கள். 48,000 ரிஷிமார்கள் இருக்கின்றார்கள். தானவர்கள் வானவர்கள் இந்திரன் இறைவன் கந்தன் கணபதி அதிதி பெற்ற அசுரர்கள் சரி விதி பெற்ற தேவாதி தேவர்கள் என்று அனைவரும் ஒழுங்காக வீட்டிருக்கக்கூடிய தருணத்தில் அந்த அசுரமாகப்பட்டவர்கள் தேவாதி தேவனை பார்த்து சொல்லுகிறா என்ன சொல்கிறார்கள்? அண்ணா அந்த தேவாதி தேவனை பார்த்தாயா பார்த்து நடை திரை பூப்பு பீஷா சரிதா என்பதை சாகா சிரஞ்சீவியாக வாழ்கிறான். சரி நாமளோ செத்து செத்து பிழைக்கிறோம். சரிதான். ஆனால் யாரும் அவர்கள் போய் வாழ வேண்டும். ஆனா
என்றால் அவங்க இதை சாப்பிட்டு அப்படி இருக்கிறார்கள் என்பது ரகசியத்தை நாம தெரிந்து கொள்ளணும். என்ன ரகசியம் உனக்கு தெரியும், அப்ப ரகசியம் அவனுக்கு தெரியும். ஆமா, ரகசியம் உனக்கு தெரியும். எல்லாருடைய ரகசியம் தெரியும்னு சொன்னா நம்ம எல்லாம் படிச்ச இந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும், சிவனுக்கு தான் தெரியும். அதைத்தான் மனசுக்குள்ள 1000 இருக்கும். ஆமா, அந்த 1000 சொல்ல மாட்டான். அவனுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னா நம்ம எல்லாம் படிச்ச இந்த ஆண்டவனுக்கு தான் அவனோட ரகசியம் தெரியும். ஆகவே அந்த ஆண்டவனை பார்த்து அவனிடத்துல சென்று கேட்டு விடுவோம். அப்படியாகட்டும் என்று இந்த அசுரனாகப்பட்டவர்களும் பகவானிடத்தில் வருவானே நந்தி எப்படி மொழிமுறை நிறைய மோப்பு பிரியலாமலே வாழ்வதற்கு திருவருளாலே ஆண்டனி உம்முடைய திருவருளாலே நடந்த அருள்மொழிவே திருவருளாலே ஆண்டனி உம்முடைய திருவருளாலே அருள்மொழிவே அப்படி பார்த்தாங்க அசுரனாகப்பட்டவர்கள் பகவான் எடுத்து வருகிறார். பகவானே அந்த தெய்வாதி இவனை பார்த்தீங்களா நகை திரை மூப்பு பிணி சாக்காலம் என்பதை சாவா சிரஞ்சீவியாக வாழ்கிறார். நாங்களும் திகழ்ந்தன செத்து செத்து பிழைக்கிற சாமி. இப்போது உங்களுக்கு என்ன தெரிந்தாக வேண்டும், ரகசியத்தை அறிய வேண்டும். ஆமா சுவாமி, தெய்வார்கள் சாகா சிரஞ்சீவியாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு தெய்வ ரகசியம். என்ன ரகசியம்? திருப்பார் கடலிலே சென்று கஷ்டமாடப்பட்டு தெய்வாமிர்தம் கடந்து சாப்பிட்டபடியினால் சாகா சிரஞ்சீவியாக வாழ்கின்றார்கள். சுவாமி தெய்வாமிர்தம் சொன்னீங்க, அது எங்க சுவாமி கிடைக்கும்? ஐயா, தெய்வாமிர்தம் கடையில கிடைக்கக்கூடிய பொருள் இல்லையா? அதை கடலிலே சென்று கஷ்டமாடப்பட்டு கடைய வேண்டும். அது அந்த தெய்வாங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆமா, என்ன உங்களுடைய குணம் மூர்க்க குணம் உங்களுக்கு நாற்றம் என்றால் என்ன, மனம் என்றால் என்பது தெரியாது. ஆகவே தெய்வாங்களுக்கு தான் அமிர்தம் கிடைச்சி பழக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தான் எப்படி கடைய வேண்டும், எங்கே கடைய வேண்டும் என்று சொல்லி தெரியும். காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு செயலையும் சாய்த்துதான் ஆக வேண்டும். ஆமா, அப்படின்னு சொன்னா நாடி சென்றால் அமிர்தம் கிடைக்கும் என்று சொல்ல வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் சென்று அழைத்தால் வருவாங்களா? ஐயா, என்னுடைய அருளுக்கு என்று சொன்னால் வருவார்கள். அப்படி ஆகட்டும். பணிவுக்கு தான் மதிப்பு உண்டியா? பணிவா போக கண்டிப்பா வருவாங்க. அப்படி என்று அந்த தேவாதி தேவனிடத்தில் வருகின்றார்கள். அவர்கள் துணையோடு கற்காதலுக்கு வருகின்றார்கள். என்னென்ன செய்தார்கள், எப்படி அமிர்தங்களை கொண்டு போய் அப்படி திருப்பான் இடலுக்கு வருகின்றார்கள். அசுரன் தேவர்களும்
திறப்பார் கடலிலே வந்து அமிர்தமான நிறைய வேண்டும் என்று வீசுறதையும் விரும்பியுமா வந்திருக்கிறோம். பொதுவாக வீட்டுல தயிர் கடையணும்னு சொன்னாலே நிறைய பொருட்கள் தேவைப்படுது. பாத்திரம் வேண்டும், காய்ச்சிய பால் வேண்டும், மத்து வேண்டும், கடை கயிறு வேண்டும், இதெல்லாம் வேணும் இல்லையா? இதெல்லாம் போதாது. ஆனால் நாமளும் இந்த திறப்பார் கடலில் கிடைவதற்காக வீசுறதையும் விரும்பியுமா வந்திருக்கிறோம். ஒரு பொருளையும் கொண்டு வரல. என்னடா அமிர்தம் கிடைந்து பழக்கப்பட்டவர்கள் தெய்வார்கள். ஆமா, அவர்களுக்கு தெரியும் எப்படி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. சரி, அவர்கள் பார்க்கவே விட்டு விடுவோம். அப்படி இந்த சில நீக்கிட்டார்கள் தெய்வார்கள். ஆழிட்டு சில குடிகளை தாலியாக சுமைத்தார்கள். ஆழியை தாலியாக்கி மகேந்திரகிரி மலையை கொண்டு வந்து மத்தாக வாழ்க்கிறார்கள். சரி, சந்திரனை சில்லாகவும் சூரியனை குறையாகவும் பிடிக்கிறார்கள். இழந்து பிடித்த மகமான கிடைக்கூடிய நேரத்தில் சரி தேவமனோ வெளிப்படுகின்றன. யாருடைய கையில் இருந்து கிடைக்கிறது? காரியத்தில் கண்ணாக இருந்தார்கள் அசுரர்கள். சரி, அந்த அமிர்தத்தை அப்படியே பறித்து சென்று விடுகின்றனர். என்ன கெட்டவங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சுன்னு சொன்னா நல்லவங்களுக்கு கொடுப்பான அது எப்படி கொடுப்பான்? ஓட்டம் பிடிக்கிறான் அசுரம் கொடுக்கலாம். சரி, இந்த தெய்வம் ஆதி தெய்வங்கள் திக்கற்றவருக்கு தெய்வமா நுழைவதற்கிணங்க ஆதி நாராயண பகவானை நோக்கி முறையிடுகிறார்கள். நாராயண பெருமாள் அசுரன் கொடுத்து அடியோடு அறுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்படி கையிலே லிங்கம் சொல்லி கொண்டிருக்கும் அழகான வங்கியை உருவத்தை எடுக்க வேண்டும் என்று மாய கண்ணனும் எப்படி வருவந்தார்கள்? எப்படி? கண்ணனோட மோகினி போல் வாரா, கண்ணனோட மோகினி போல் வாரா, அசுரனிடம் போரா, அசுரனிடம் போரா, மோகினி போல் வாரா, மோகினி போல் வாரா, சூரனிடம் போரா, சூரனிடம் போரா, அசுரனை மோதை காத்தே அசுரனை கண்ணி வந்தே திருநமனாவை கண்ணிக்கு கொடுத்தே கொடுத்தே அசுரனோ படையெடுத்து நின்றா, அசுரனோ படையெடுத்து நின்றா. மாற்றாரின் வாங்கிக்கணும் வங்கியாக சமைந்து என்ன பொதுவாக இந்த உலகத்துல ஆண்களை வைக்க வேண்டும் என்று சொன்னால எந்த பொருள்தான் இருக்கு? என்னன்னே ஒண்ணு மது, இன்னொரு மது. அப்படியா? மது என்று சொல்லக்கூடிய கல்லை உண்டவர் வைக்கும், உண்ட பின் வைக்கும், உண்டவரை மட்டும் வைக்கும். அடுத்ததான் உள்ள போன பிறகு வேலை செய்யும். ஒரு கட்டிங் போட்டாதான் கட்டிருக்க வேஸ்ட் இருக்குன்னு தெரியாது. அவள் மாது என்று சொல்லக்கூடிய வகை பெண் வகை அப்படி கிடையாது. கண்டாரை வைக்கும், கண்டவரை வைக்கும், கண்ட மாத்திரத்திலே வைக்கும். 60 வயசு தாத்தா வைக்கும், 6 வயசு பையன் வைக்கும். அதாவது குத்து கத்துக்கு சேலை திருவுருன்னு பார்ப்பான். இது கல்லா இல்ல பொண்ணான்னு சொல்லி. அங்கே உலகத்திலே பெரிய மாகி பெண் மாகி ஒரு பெண்ணாகத்தான் சென்று சமையல் வேண்டி சரி அழகான பருவம் வங்கியாக சமைந்து திறப்பாக இடமடியாக நடந்து வருகின்றனர். எப்படி நடந்து வருகிறார்? அண்ணந்து அண்ணந்து நடக்கும் அன்னபசியை போல நடந்தார். அன்னபசியை போல நடந்தார். அசியமந்தம் தந்து அசியமந்தம் தந்து அதுதான் மனமகிழ்ந்தார். அழகு அழகு நடக்கும் அந்த கட்சியை போல நடந்தார். அழகு அழகு நடக்கும் அந்த கட்சியை போல நடந்தார். அசியும் நாங்கள் தந்து அசியும் தந்து அசியும் அவர் தோல்வியை அசைய அவர் தோல்வியை அசைய சரியா 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 அவர் தோல்வியை அசைய
அப்படி நடந்து வரக்கூடிய அழகாகப்பட்டது. இப்படி நடந்து வரக்கூடிய அன்னபட்சி போல நடந்து வருகிறார். அன்னபட்சி எப்படி நடந்து சொன்னார்? எப்படி அன்னபட்சி என்பது பஞ்சு பாண்டவர் காலத்திலே வாழ்ந்து வருவார்கள். இந்த காலத்தில் கிடையாது. இது பறவையின் சிறப்பு வருவார்கள். என்ன சிறப்பு? பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் முடித்து விட்டு தண்ணீரை வைத்து விடுவான். கள்ள பறவை. இதுக்கு கள்ள பறவை. சில மனிதர்கள் இருப்பாங்க. சரி. அதாவது சில விஷயத்த நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க, கெட்ட விஷயத்தை வந்து ஒதுக்கிடுவாங்க. இந்த அன்னப்பறவை நடந்து வரும்போது அந்த பூமிக்கு கூட வலிக்காம அப்படி மெதுவாக பாரத்தை எடுத்து நடந்து வருவோம். தனக்கும் வாரமில்லாமல் பூமிக்கும் வாரமில்லாமல் மெதுவாக நடந்து வரலாம். பொதுவாக பெண்கள்னு சொன்னாலே நடந்து வரும்போது சும்மா ஜல் ஜல் துமுது நடக்க கூடாது. அப்படி பூமிக்கு வலிக்காமல் மெதுவாக நடந்து வர வேண்டும். அதை போது நம்ம ஐயக்கண்ணன் அழகாக நடந்து வருகிறார். நடந்து வரக்கூடிய இடத்தில் பார்த்தாலே இந்த தெய்வாதி தேவன் சொல்லலாம். அப்படி வெற்றிந்து இச்சை கொண்டு வலிமைந்து நிற்கிறார்கள். இருக்கக்கூடிய இடத்தில் அதிலே வருகிறார் இந்த மாயக்கண்ணனோ. தூரத்திலிருந்து வரக்கூடிய நேரத்தில் நான் உங்களையும் பார்த்துக் கொண்டு வருகிறேன். சரிங்களா? வெகு நேரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. சண்டைக்கு காரணம் என்னப்பா? காரணம் இது இருக்கிறது தெய்வாமிர்தம். ஆமா, இது தெய்வாமிர்தத்தை பக்கு வைப்பது பிரச்சனை. பக்கு பிரச்சனை. ஓஹோ, இங்க அங்க அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. இல்ல. சரி. ஆமா, அப்படி என்று பார்த்தா இந்த மாயக்கண்ணனும் சொல்லுகிறார். என்னிடத்தை தாழ்மையை நான் அழிந்து தழுந்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு பெண் அமிர்தத்தை கேட்கின்றார். பெண்ணை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாமா? பெண்களை நம்ப கூடாது என்று சொல்வார்கள். பொதுவாகவே பெண்களை நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, எதனால நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க? இன்புவாள் விழுவாள் பொய், மேல் விழுந்து அழுவாள் பொய், சாதிரை நின்பாள் பொய், தாம்பூலம் தின்பை நண்பாள் பொய், எல்லாம் பொய். அம்பிலும் கொடியை கண்டால் ஆயிரம் சிந்தையாளை நம்பின வீரர்களெல்லாம் நாயினும் கேடாய் போவே. இருந்தாலும் இந்த பெண்ணை பார்க்கும் போது குடும்ப புத்தி விளக்கு போல் காட்சி அளிக்கிறது. பிறந்த பெண்ணா அதைத்தான் தோன்றுகின்றாள். அதெல்லாம் இந்த பெண்ணை நம்பலாம் என்று. சரி. பெண் மீது இச்சைக்குள்ள அப்படியே அமிர்தத்தை கைவிடுங்க. சரி. பார்த்தா இந்த மாயக்கண்ணனும் இந்த தெய்வாதி தெய்வங்களுக்கு தான் சொந்தப்பட்டது என்று தேவ வரிசைகளை வளர்ந்து கொடுத்து விட்டு அப்படியே மாயமாகவே மறந்து விட வந்தார். தேவ வரிசையை முடிகிறது, தேவ அமிர்தம் முடிகிறது, மாய போகினியை மறைத்து விடுகிறார். கண்ணை விழித்து பார்க்கின்றார்கள். இவர்களை அடி அடிகின்ற அடித்து உதைத்து கொண்டிருக்க பார்க்கின்றார் மாயக்கண்ணன். மறுபடியும் மாயக்கண்ணனை நோக்கி முறைவிட வந்தார். சரி. தனது கையிலே நீங்க அது சொல்லிட்டு கொண்டிருக்கும் சொல்லக்கூடிய சக்கராதத்தை எடுத்து நாட்டை நோக்கி அப்படியே ஏறுவிட வந்தார். அந்த சக்கரம் பாதாள உலகத்திலே சென்று ஆண் வர்க்கத்தை அடியோடு எடுத்து விடுகிறது. அதில் ஒரு சடல் ராட்சசியாகப்பட்டவனை நினைக்கிறார். பாதாள நாடே அறிந்து விட்டது பகவானே. அதாவது இந்த பாதாள நாட்டை மறுபடியும் தலைக்கு வைக்க வேண்டுமையா? நம்முடைய குலத்துக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று ஆண் குழந்தை வேண்டும் என்று சொன்னால் அது ஆதி சிவனை தவிர வேறு யாரும் தர முடியாது. ஆமா, ஏன்னா அந்த காலத்துல குழந்தை சொன்னா சரி ஆண்டவனை நோக்கி தவம் இருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு எல்லாம் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போறாங்களோ அன்னைக்கு ஒரே டாக்டர் வந்து ஆண்டவன் தான். குழந்தை இல்லை என்று சொல்லி அவரை நோக்கி தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவள் எப்படி தவம் இருக்கிறாங்க? எப்படி சாந்தாலி தரிமிழி சந்தடத்தால் கோலமிட்டாள். சாந்தாலி தரிமிழி சந்தடத்தால் கோலமிட்டாள். கையிலையோ மிங்கட்டாக கையிலையோ மிங்கட்டாக லோகம் இருந்தாள். பனிரெண்டு வருடமாகவே பாரதமோ தீர்க்குமாறாய். 12 வருடமாகவே பாரதமோ தீர்க்குமாறாய். மாதாரி பகவானோ மாதாரி பகவானோ நாவிலையாகே உரைத்தார்.
சொல்லுகிறாள். எப்படி சாந்தானை கரைவிடுகிறாள், சொல்லப்பா கோலமிடுகின்றாள். கோலமிட்ட வாசலிலே குலை மாலை கவுகி நாட்டுகிறாள். அடி அன்ன பதார்த்தங்களை எல்லாம் கீழே கொட்டி வைத்து மனுஷோடு சாப்பிடுகிறாள். அப்படி எல்லாம் எதுக்காக? ஒரு குழந்தைக்காக, எல்லாம் ஒரு ஆண் குழந்தைக்காக. 12 வருடகாலமாக காட்சியை மட்டுமே ஆகாரமாக கொண்டு கொண்டு அன்னும் பகலும் அன்னிடமும் அருவமனை நோக்கி நம்பாண்டிருக்கிறான். பகவான் கல்லா இல்லை கடல் மாலையா கேட்பதை கொடுக்கக்கூடிய கற்பக விஷயம் அல்லவா பகவான். அந்த அவைக்கு பெண் முன்பு தோன்றி கொடுக்க கேட்கின்றார். அம்மா சிரவதி, என்ன நோக்கி எதற்காக இருந்தாய்? சுவாமி, என்னைக்கு மருந்து நம்மை நோக்கி தோன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? பாதாள நாட்டை மறுபடியும் வைக்க வைக்க வேண்டும். அடியனுக்கு ஒரு புத்திர சொந்தமும் அருள வேண்டும் சுவாமி. சித்திரமேதி, நீ தவம் இருந்தது சரி. சரி சுவாமி. இப்போது உனக்கு காட்சி கொடுத்த நேரத்தை பார்த்தாயா? பொழுது அங்கு பாதி இங்கு பாதியாக இருக்கிறது. சரிதான். இந்த நேரத்தில் உனக்கு ஒரு குழந்தைக்கு வளர்த்தி என்று சொன்னால் அந்த குழந்தை 3 குணம் உடைத்த குழந்தையாகத்தான் இருக்கும் சுவாமி. ஆகையவர்களுக்கு நாளைக்கு நல்ல குழந்தைக்கு வாழ்கின்றேன். அதெல்லாம் முடியாது சுவாமி. சரி, இக்கணமே இவ்விடத்தில் எனக்கு குழந்தைக்கு அருள்பாலிக்காவிட்டால் அடியனுடைய உயிரை மாற்ற வேண்டும் சுவாமி. பாட்டு கெடுமதி கேடாதுன்னு சொல்லுவாங்க. கெட்டு போறவங்களுக்கு 1000 புத்தி சொன்னாலும் செவுடன் காதல முதல்ல சங்கமாகதான் ஆக வேண்டும். அதாவது ஆண்டவனுக்கு யார் யாருக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தெரியும். சரிதான். அவனுக்கு குழந்தை கண்டிப்பாக இப்போதே வேண்டும் என்று சொல்கிறார். இது குழந்தைக்கு ஒரு தந்தை பெற்றுக்கொள். விஷயக்கும் சரி, அழகான குழந்தை ஒன்றை வென்றெடுக்கிறான். பெற்றெடுத்த குழந்தையை கொப்பானை நீக்கி கொப்பல் கொடியாரத்தினார். சரி சரி, குழந்தைக்கு வேளாண் போட எப்படி வைக்கிறாள்? அவனுடைய என்மையினால் கிடைத்த குழந்தை என்ன வளர்த்தினாலும் உலகமும் அறக்கக்கூடாது. சரி, பத்மாவ சுடனை வளர்க்க வேளாணை சொட்டி